மகேந்திரா ஆட்டோமேஷன் சொல்யூஷன். இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம வந்து என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம்னா, ஒரு எலக்ட்ரிக்கல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக்கை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். இதை யார் நம்ம கேட்டிருந்தாங்கன்னா, ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் அரவிந்த்ங்கிறவங்க வந்து நம்மள்ட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டாங்க, கேட்டிருந்தாங்க. அது என்னன்னா, இண்டஸ்ட்ரியில வந்து பவர் கன்சப்ஷன் எப்படி வந்து ரெடியூஸ் பண்றது அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட். அது வந்து நிறைய தியரிட்டிக்கல் ஃபார்ம்ல வந்து அவங்க வந்து படிச்சுட்டாங்க. தியரிட்டிக்கல் ஃபார்ம்ல வந்து நிறைய அவங்களுக்கு ரிப்போர்ட் கிடைச்சிருக்கு. இருந்தாலும் ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன் படி வந்து ப்ராக்டிக்கலா வந்து சிம்பிளா வந்து எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. வந்து இதை நம்ம பெருசா நம்ம தியரிட்டிக்கல் படி பார்த்தோம்னா நிறைய பேர் நிறைய வீடியோஸ் போட்டிருப்பாங்க. நிறைய பேர் நம்ம வந்து காலேஜ்ல படிச்சிருப்போம், நிறைய ரிப்போர்ட் ரெடி பண்ணியிருப்போம். அதெல்லாம் வந்து தியரிட்டிக்கலா நீங்க பார்த்திருப்பீங்க. நான் வெறும் 5 விஷயத்த நம்ம கரெக்டா மெயின்டைன் பண்ணோம்னா எந்த ஒரு இண்டஸ்ட்ரியா இருந்தாலும் சரி, நம்ம வந்து பவர் கன்சப்ஷனை வந்து கிளியரா வந்து நம்ம வந்து மெயின்டைன் பண்ணலாம். சரிங்களா? வந்து பவர் கன்சப்ஷன் ரெடியூஸ் பண்ணி பவர் சேவிங் பண்றதுக்கான 5 வழி இருக்கு. ஒரு பெஸ்ட் 5 ரூட் இருக்கு. ப்ராக்டிக்கலா நான் வந்து அந்த 5 விஷயத்தையும் நான் வந்து இந்த வீடியோல கிளியரா வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். எந்த ஒரு இண்டஸ்ட்ரி எடுத்துக்கிட்டீங்கனாலும் பவர் கன்சப்ஷனை மெயின்டைன் பண்றதுக்கு காமனான சில விஷயங்கள்லாம் இருக்கு. அதை நம்ம கரெக்டா ஃபாலோ பண்ணணும். என்னோட மெத்தடாலஜில என்னோட ஃபார்ம்ல படி என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நான் வந்து வெறும் 5 பாயிண்ட்ஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு அக்செப்டலா இருந்துச்சுன்னா நீங்க வந்து இதை வந்து நீங்க யூஸ் பண்ணி பார்க்கலாம் இண்டஸ்ட்ரியில. சரிங்களா? இப்போ என்னன்னா, நான் வந்து அந்த 5 பாயிண்ட் உங்களுக்கு நான் ப்ராக்டிகலா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாத்தீங்கன்னா, ஒரு இண்டஸ்ட்ரி எந்த ஒரு இண்டஸ்ட்ரி எடுத்துட்டாலும் அதுல வந்து காமனா வந்து சில விஷயங்கள்லாம் இருக்கும். சரிங்களா? இப்ப ஃபர்ஸ்ட் மேஜரா நம்ம பார்க்க போனா பவர் கன்சப்ஷன்ல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல என்ன வரும்னா, ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ். ஒரு பவர் கன்சப்ஷனை ரெடியூஸ் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம வந்து எதை வந்து இம்பார்ட்டன்டா வந்து பார்க்கணும்னா, பவர் ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ் இருக்கணும். அது எந்தெந்த சைடு இருக்கணும்? ஹைட்ராலிக் சைட்லயும் நியூமேட்டிக் சைட்லயும் வந்து ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ் இருக்கணும். சரிங்களா? மெஷினரியில ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ் இருக்கணும். அந்த மெயின்டெனன்ஸ் எப்படி பண்றது, மெயின்டெனன்ஸ் வந்து எப்படி நம்ம வந்து ஃபாலோ பண்றதுங்கிறது அதை நான் உங்களுக்கு சொல்றேன். செகண்ட் திங் வந்து ஃப்ளோ கண்ட்ரோல் அப்ளிகேஷன்ஸ். இப்ப ஹைட்ராலிக்னு எடுத்துட்டீங்கன்னா, ஹைட்ராலிக் எடுத்துட்டீங்கன்னா அதுல வந்து கண்டிப்பா நம்ம வந்து எந்த ஒரு இண்டஸ்ட்ரியா இருந்தாலும் அது வந்து ஃப்ளோ கண்ட்ரோல் அப்ளிகேஷன் கண்டிப்பா இருக்கும். அந்த மாதிரி அப்ளிகேஷன்ல உள்ள மெஷினரிஸ் எல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? அது செகண்ட் திங். அதுல நம்ம வந்து அதையும் பார்க்கணும். தேர்ட் திங் வந்து ஹெவி டியூட்டி லோட் அப்ளிகேஷன்ஸ். இப்ப நிறைய நம்ம அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணுவோம். இண்டஸ்ட்ரியில வந்து வெரைட்டி ஆஃப் மெஷினரிஸ் இருக்கும். அதுல வந்து நம்ம வந்து சூஸ் பண்ண எந்த மெஷின்ஸ் வந்து ஹெவி டியூட்டில ஒர்க் பண்ணுது, லோடு எந்த மெஷின் வந்து லோடு அதிகமா கன்சியூம் பண்ணுது அப்படிங்கறத நம்ம வந்து சார்ட் அவுட் பண்ணணும். சரிங்களா? அந்த மாதிரி மெஷினரியை நம்ம செலக்ட் பண்ணணும். அடுத்தது ஸ்டார் டெல்டா கனெக்ஷன்ஸ். இப்போ எந்த ஒரு மெஷினரி எடுத்துக்கிட்டாலும் அது வந்து கண்டிப்பா மோட்டார் இருக்கும். நார்மல் டியூட்டி மோட்டார் இருக்கும், ஹெவி டியூட்டி மோட்டார்ஸ் இருக்கும். அதோட கனெக்ஷன்ஸ் வந்து ஸ்டார் டெல்டா வைண்டிங்ல இருக்கும். சரிங்களா? ஸ்டார் வைண்டிங் இருக்கும், டெல்டா வைண்டிங் இருக்கும். அந்த ஸ்டார் வைண்டிங் டெல்டா வைண்டிங் அதோட கம்பாரிசன், அதை வந்து எப்படி நம்ம யூஸ் பண்றது அப்படிங்கிறதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். லாஸ்டா நம்ம பாத்தீங்கன்னா வெரி இம்பார்ட்டன்டான ஒண்ணு ப்ரோக்ராம் மாடிஃபிகேஷன். நீங்க எல்லாம் கேட்கலாம், ப்ரோக்ராம் வச்சு எப்படா பவர் கன்சப்ஷன் மெயின்டைன் பண்ண முடியும்? முடியாதுன்னு ஒண்ணுமே இல்லை. ப்ரோக்ராம் வந்து ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம். ப்ரோக்ராம வச்சும் நம்ம வந்து பண்ற ப்ரோக்ராம வச்சு கூட நம்ம வந்து பவர் கன்சப்ஷன் வந்து மெயின்டைன் பண்ணலாம். சரிங்களா? இந்த 5 பாருங்க: ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ், ஃப்ளோ கண்ட்ரோல் அப்ளிகேஷன்ஸ், ஹெவி டியூட்டி அப்ளிகேஷன்ஸ், ஸ்டார் டெல்டா கனெக்ஷன்ஸ், ப்ராப்பர் ப்ரோக்ராம் மாடிஃபிகேஷன்ஸ். சரிங்களா? ப்ரோக்ராம் மாடிஃபிகேஷன்ஸ். இந்த 5 விஷயத்திலையும் நம்ம வந்து கரெக்டா நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் வச்சுக்கோங்க. அந்த 5 விஷயத்தையும் கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு இண்டஸ்ட்ரியில வந்து கரெக்டா இதை நம்ம ஃபாலோ பண்ணி நம்ம வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணோம்னா பவர் கன்சப்ஷன் கண்டிப்பா வந்து நம்ம வந்து ரெடியூஸ் பண்ணலாம். சரிங்களா? இப்ப நான் வந்து இந்த 5ஐயும் நான் வந்து ப்ராக்டிகலா இப்ப இந்த 5 ஸ்டெப்ல ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ் அப்படின்னு பார்ப்போம். மெயின்டெனன்ஸ் பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். மெயின்டெனன்ஸ் அப்படின்னா ஹைட்ராலிக் சைட்ல இப்ப நீங்க எந்த ஒரு மெஷினரி எடுத்தீங்கன்னா, ஹைட்ராலிக் மெஷினரி எடுத்துட்டீங்கனாலும் அங்க மேஜர் ப்ராப்ளம் ஹைட்ராலிக் மிஷின்ல என்ன ப்ராப்ளம் இருக்குன்னா, அங்க வந்து லீக்கேஜ்ங்கிறது தான் வந்து மேஜர் ப்ராப்ளமா இருக்கும். அதே நியூமேட்டிக் சைடு எடுத்துட்டீங்கனாலும் லீக்கேஜ் ப்ராப்ளம் தான் லீக்கேஜ் ப்ராப்ளம் தான் வந்து மேஜர் இஷ்யூவா இருக்கும். சரிங்களா? அப்ப ஹைட்ராலிக் சைட்ல எங்கெங்கெல்லாம் வந்து லீக்கேஜ் ஆகுது, எந்த நேரத்துலலாம் வந்து ப்ரெஷர் வந்து டிராப் ஆகுது. ஹைட்ராலிக் எடுத்தனால அங்க ப்ரெஷர்ல தான் அந்த மெஷின் வந்து ஒர்க் ஆகும். சரிங்களா? அப்ப அந்த மெஷின்ல ப்ரெஷர் எங்கிருந்து டிராப் ஆகுது பாருங்க. ப்ரெஷர் எப்ப டிராப் ஆகும்னா, ஹைட்ராலிக் சைட்ல வந்து லீக்கேஜஸ், இந்த ஆயில் லீக்கேஜஸ் வந்து அந்த இடத்துல வந்து கண்டிப்பா வந்து ப்ரெஷர் வந்து டிராப் ஆகும். அப்ப அந்த ப்ரெஷரை டிராப் ஆறப்ப என்ன ஆகும்னா, அங்க நம்ம யூஸ் பண்ற மோட்டார்ஸ் இருக்கு பாத்தீங்களா? எப்படியா இருந்தாலும் ஒரு பம்ப் யூஸ் பண்ணுவோம். அந்த பம்ப் வந்து மோட்டர் கனெக்ட் ஆயிருக்கும். அந்த மோட்டர் தான் வந்து ரொட்டேட் ஆக போகுது. அது மூலியமா தான் ப்ரெஷர் வந்து கிரியேட் ஆக போகுது. சரிங்களா? அப்ப இந்த ஹைட்ராலிக் சர்க்யூட்ல ப்ரெஷர் வந்து லீக் ஆனிச்சு, ஆயில் வந்து லீக் ஆகுது அப்படின்னா ப்ரெஷர் டிராப் ஆகுது. அப்போ வந்து அந்த இடத்துல ப்ராப்பரா நீங்க மெயின்டெனன்ஸ் வந்து மெயின்டெனன்ஸ் வந்து பண்ணி கரெக்டா வந்து அந்த லீக்கேஜ் வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா, அப்போ வந்து அதுல அந்த மோட்டர் வந்து ரொட்டேட் ஆகிற டைம் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து உங்களுக்கு வந்து கம்மி ஆயிடும். சரிங்களா? அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது, ஒரு மெஷினை வந்து ப்ராப்பரா நீங்க வந்து லீக்கேஜ் இல்லாம மெயின்டைன் பண்ணீங்கனாலே
நம்மளோட இப்போ வந்து அது என்ன ஆகும், ப்ரெஷர் டிராப் ஆகிறப்ப நம்மளோட மோட்டர் வந்து இன்னும் வந்து அது ப்ரெஷர் கொடுக்கறதுக்கான லோடு எடுக்கும் சரிங்களா. அப்போ வந்து அதிகமா வந்து டியூட்டிலே இருக்கிறதுனால பவர் கன்சப்ஷன் வந்து அதிகமாகலாம். இது ஒன் ஆஃப் த பாயிண்ட். அடுத்து வந்து நுமேட்டிக் சைடு பாத்தீங்கன்னா, இப்ப பாத்தீங்கன்னா ஒரு இண்டஸ்ட்ரியில கம்ப்ரஸர்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்கு. கம்ப்ரஸர் தான் வந்து ஏர் வந்து டேங்க்ல வந்து ஸ்டோர் பண்றதுக்கான ஒரு கம்ப்ரஸர், ஒரு ஏர் கம்ப்ரஸர் டிவைஸ் இருக்கு சரிங்களா. அதை பாருங்க, இப்போ வந்து நீங்க இண்டஸ்ட்ரியில யூஸ் பண்றீங்க. இண்டஸ்ட்ரியில வந்து ஏர் யூஸ் பண்ணி நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்கு சரிங்களா, நிமேட்டிக் சர்க்யூட்ல. அப்ப அந்த நிமேட்டிக் சர்க்யூட்ல வந்து நிறைய லீக்கேஜ் இருந்தா என்ன ஆகும்னா, நமக்கு வந்து ஸ்டோரேஜ் டேங்க்ல வந்து அந்த ஏர் ஃபில் ஆகி ஆட்டோமேட்டிக்கா வந்து டேங்க் ஃபுல் ஆனோன்னா அந்த கம்ப்ரஸர் ஆஃப் ஆகிற மாதிரி ஆட்டோ சிஸ்டம் இருக்கும் சரிங்களா. இப்ப நீங்க இண்டஸ்ட்ரியில வந்து நீங்க ப்ராப்பரா வந்து அந்த லீக்கேஜ் வந்து மெயின்டைன் பண்ணல, எல்லா இடத்துலயும் வந்து எல்லா மெஷினரிலயும் வந்து ஏர் வந்து லீக்கேஜ் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா, அங்க என்ன ஆகும்னா டேங்க் வந்து ஃபுல் ஆகாது, அதோட மேக்ஸிமம் லெவல வந்து அது வந்து அட்டைன் பண்ணாது. அப்பங்கும் போது என்ன ஆகும்னா வந்து நம்மளோட அந்த மோட்டார் வந்து ஸ்க்ரூ பம்ப் அரேஞ்ச்மெண்ட் இருக்கும் அதுல கம்ப்ரஸர்ல. அந்த பம்ப் வந்து என்ன பண்ணா லோடு ஃபுல் ஆகாதனால வந்து டேங்க் ஃபுல் ஆகாதனால கண்டினியூஸா வந்து ஆன் கண்டிஷன்ல இருக்கும். அப்போ ஒரு மோட்டர் வந்து 24 ஹவர்ஸ் கண்டினியூஸா ஆன் கண்டிஷன்ல இருக்கப்ப 1 ஹவர் 2 ஹவர் கூட ரெஸ்ட் கிடைக்காதப்ப என்ன ஆகும்னா கண்டினியூஸ் அப்ளிகேஷன்ல வந்து மோட்டர் வந்து ரன்னிங் கண்டிஷன்ல இருக்கிறதுனால அங்க வந்து பவர் கன்சப்ஷன் வந்து அதிகமாகும். ஏன்னா வந்து நம்ம ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ் பண்ணியிருந்தோம், லீக்கேஜ் எதுவும் ஆகல அப்படின்னா அது வந்து டைமிங்ல டேங்க் ஃபுல் ஆகி எந்த ஒரு லீக்கேஜ் இல்லைன்னா டைமிங்ல ஃபுல் ஆகி 1 ஹவர் 2 ஹவர் அப்படின்னு ஒன் டே பர் டேக்கு வந்து நமக்கு வந்து ரெஸ்ட் டைம் கிடைக்கும். அப்போ வந்து அதோட பவர் கன்சப்ஷன் வந்து நமக்கு வந்து ரெடியூஸ் பண்ணலாம். அப்போ வந்து லீக்கேஜ் இருந்ததுன்னா கண்டினியூஸா லோடுல இருக்கப்ப என்ன ஆகும்னா நமக்கு வந்து அங்க மோட்டர் வந்து ரெஸ்ட் டைம் கிடைக்காது, அங்க வந்து பவர் கன்சப்ஷன் வந்து அதிகமாயிடும். இது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ் இருக்கும். அப்புறம் வந்து மெயின்டெனன்ஸ் வந்து லூப்ரிகேஷன் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட். இப்போ வந்து ஒரு கியர் பாக்ஸ் இருக்கு, அது கியர் பாக்ஸ் வந்து மோட்டர் கனெக்ட் பண்ணிருக்காங்க. அதுல உள்ள கியர் பாக்ஸ் வந்து ஆயில்லாம் வந்து லூப்ரிகேஷன் ப்ராப்பரா நீங்க பண்ணல, அது வந்து ஆயில்லாம் ஃபில் பண்ணல அப்படின்னா என்ன ஆகும்னா கியர் பாக்ஸ் வந்து ஹீட் ஆக ஆரம்பிக்கும். கியர் பாக்ஸ் ஹீட் ஆகும், இல்ல வந்து கியர் பாக்ஸ் வந்து ஸ்டக் அப் ஆகும். அதனால வந்து மோட்டரோட லோடு வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்ப என்ன ஆகும்னா லோடு வந்து 2 ஆம்பியர் 2 ஆம்பியர்ல ஓடுற மோட்டர் வந்து 3 ஆம்பியர் போகும். அப்ப பர் டேக்கு வந்து 24 ஹவர்ஸ் 1 ஆம்பியர் இன்க்ரீஸ் ஆகும் சரிங்களா. இந்த சின்ன சின்ன விஷயம் நீங்க அதை மெயின்டைன் பண்ணிருந்தீங்கன்னா அந்த 2 ஆம்பியர்லயே அது வந்து ரொட்டேட் ஆயிட்டு இருக்கும். அப்போ வந்து நமக்கு என்ன ஆகும்னா பர் டேக்கு வந்து ஆம்பியர் ரேட்டிங் வந்து கம்மியாகும். இதனால வந்து நமக்கு வந்து பவர் கன்சப்ஷன் வந்து அதிகமாகலாம். இதான் வந்து நம்ம ப்ராப்பரா வந்து மெயின்டெனன்ஸ் பண்ண வேண்டிய விஷயம். லூப்ரிகேஷன் பிளஸ் வந்து ஹைட்ராலிக் லீக்கேஜஸ் பிளஸ் வந்து நியூமேட்டிக் லீக்கேஜஸ் இதெல்லாம் வந்து நம்ம வந்து ப்ராப்பரா வந்து கான்சென்ட்ரேஷனோட ஒர்க் பண்ணணும் சரிங்களா. அடுத்த டாபிக் நம்ம பார்ப்போம். இப்ப இதுல செகண்ட் திங் என்னன்னா ஃப்ளோ கண்ட்ரோல் அப்ளிகேஷன்ஸ் சரிங்களா. இப்ப நீங்க இண்டஸ்ட்ரியில வந்து நிறைய இடத்துல வந்து யூஸ் பண்ணுவோம், ஒரு பம்ப் யூஸ் பண்ணுவோம் சரிங்களா. ஒரு பம்ப் யூஸ் பண்ணி ஒரு பம்ப்ல வந்து மோட்டர் கனெக்ட் பண்ணிருப்போம். அங்க வந்து ஹைட்ராலிக் ஃப்ளோ இருக்கும், இல்லைன்னா வந்து வாட்டர் ஃப்ளோ இருக்கும் சரிங்களா. அந்த மாதிரி ஃப்ளோ அரேஞ்ச்மெண்ட் ஃப்ளோ உள்ள அப்ளிகேஷன்ஸ் இருக்கு பாத்தீங்களா. அப்ப என்ன பண்ணும், அதுல 2 டைப் ஆஃப் ஃப்ளோ இருக்கு. ஒன்று ஃபிக்ஸ்டு ஃப்ளோ இருக்கு, இல்ல வேரியபிள் ஃப்ளோ இருக்கு சரிங்களா. அப்ளிகேஷன் என்ன அப்ளிகேஷன் பார்த்து பார்க்கணும். எந்த ஒரு மெஷின் ஒரு இண்டஸ்ட்ரியில அப்ளிகேஷனை ஃபர்ஸ்ட் அப்சர்வ் பண்ணும். இந்த மெஷின்ல எந்த அப்ளிகேஷனுக்கு இதை யூஸ் பண்றாங்க, அங்க வந்து ஃப்ளோ வந்து நம்ம ஃப்ளோவோட ரேட்டிங் வந்து நம்ம கம்மி பண்றதுனால வேரியபிள் பண்றதுனால ஏதாச்சும் ப்ராப்ளம் வருமா குவாலிட்டி சைட்ல இருந்து, அதை நம்ம வந்து அப்சர்வ் பண்ணும். இப்ப இந்த இடத்துல வந்து ஃப்ளோ நமக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணவே இல்லை, நமக்கு வந்து சர்டின் ஒரே ஃப்ளோல கண்டினியூஸா ஒரே ஃப்ளோலயே இருக்கணும் அப்படின்னா அதுக்கு அந்த அப்ளிகேஷன் நம்ம வாட்ச் பண்ணணும். இந்த இடத்துல வந்து நம்ம ஃப்ளோவை ரெடியூஸ் பண்ணணும், ரெடியூஸ் பண்ணாலும் பிரச்சனை வராது அப்படின்னா அந்த இடத்துல வந்து நம்ம அந்த அப்ளிகேஷனை அப்சர்வ் பண்ணணும். அந்த மாதிரி உள்ள அப்ளிகேஷன் வந்து இண்டஸ்ட்ரியில அப்ளிகேஷன் அப்சர்வ் பண்றது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுல வந்து ஃப்ளோ கண்ட்ரோல் அப்ளிகேஷன். இப்ப எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து ஒரு ஹைட்ராலிக் பம்ப் இருக்கு, அதுல இருந்து வந்து ஆயில் வந்து டெலிவரி ஆயிட்டு இருக்கு. அதுல வந்து அந்த ஆயில் வந்து கண்டினியூஸா ஒரே ஃப்ளோலயே வந்து டெலிவரி ஆகுது. அந்த மாதிரி அப்ளிகேஷன்ல வந்து நம்ம வந்து மோட்டர் கனெக்ட் பண்ணிருப்போம். அந்த இடத்துல வந்து பவர் கன்சப்ஷன் நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்ப அதே இடத்துல நம்ம வந்து அந்த இடத்துல ஃப்ளோ இவ்வளவு ஃப்ளோ நமக்கு தேவையில்ல, இப்ப இந்த ஃப்ளோ வந்து நம்ம கம்மி பண்ணலாம் அப்படிங்கும் போது என்னன்னா அந்த அந்த மாதிரி அப்ளிகேஷன்ல நீங்க வந்து ஃப்ளோவை கம்மி பண்றதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம், மோட்டரோட ஸ்பீடை வந்து கம்மி பண்ணுவோம். இப்போ மோட்டர் வந்து நார்மலா ஃபுல் ரொட்டேஷன்ல ஓடிட்டு இருக்கப்ப 50 ஃப்ரீக்வன்சில ஓடிட்டு இருக்கப்ப என்ன ஆகும்னா ஃப்ளோ வந்து அதிகமா இருக்கும். அப்ப அந்த இடத்துல வந்து நம்ம வந்து விஎஃப்டின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு, வேரியபிள் ஃப்ரீக்வன்சி டிரைவ் சரிங்களா. இதான் வந்து அந்த வேரியபிள் ஃப்ரீக்வன்சி டிரைவ். நல்லா வச்சுப்படுங்க. இந்த வேரியபிள் விஎஃப்டியை நம்ம வந்து அந்த மோட்டர்ல கனெக்ட் பண்றப்ப என்ன ஆகும்னா இதனால வந்து ஃப்ரீக்வன்சி வந்து நம்ம வந்து வேரி பண்ண முடியும். அது ஃப்ரீக்வன்சி வேரி பண்றப்ப என்ன ஆகும்னா மோட்டரோட ஸ்பீடு வந்து சேஞ்ச் ஆகும். அப்போ மோட்டரோட ஸ்பீடு வந்து நமக்கு சேஞ்ச் ஆகிறப்ப என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்கா ஃப்ளோ வந்து கம்மியாகும். மோட்டரோட ஆர்பிஎம் கம்மியாகிறதுனால லோடு கம்மியாகிறதுனால நமக்கு வந்து பவர் கன்சப்ஷன்ல இது வந்து மேஜரா நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் சரிங்களா. அப்போ வந்து அப்ளிகேஷன் வந்து அப்சர்வ் பண்ணுங்க. ஃப்ளோ கண்ட்ரோல் அப்ளிகேஷன்ல நீங்க வந்து நார்மலா வந்து டைரக்டா வந்து கான்டாக்டர்ல வந்து மோட்டர் ஓடிட்டு இருக்கு, 50 ஃப்ரீக்வன்சில டைரக்டா ஓடிட்டு இருக்கு, எனக்கு வந்து பவர் கன்சப்ஷனுக்காக நான் வந்து ஃப்ளோ வந்து கண்ட்ரோல் பண்ணி நான் வந்து அதுல இருந்து பவர் கன்சப்ஷன் எனக்கு கிடைக்கணும், ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருந்துச்சுன்னா நீங்க வந்து இதை வந்து யூஸ் பண்ணி பாருங்க. விஎஃப்டி வந்து அங்க வந்து சஜஸ்ட் பண்ணலாம். இதுல நம்ம தேர்ட் திங் வந்து என்ன பார்க்கணும்னா ஹெவி டியூட்டி லோட் அப்ளிகேஷன்ஸ். ஃபர்ஸ்ட் நீங்க வந்து இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்றீங்கன்னா அந்த இண்டஸ்ட்ரியில ஃபர்ஸ்ட் அப்சர்வ் பண்ணி எந்த இடத்துல வந்து லோடு வந்து அதிகமா இருக்கு, எந்த இடத்துல பவர் கன்சப்ஷன் அதிகமா இருக்குன்னு பார்க்கணும்,
எந்த இடத்துல லோடு அதிகமா இருக்குன்னா, லோடு மத்தில எப்படி சொல்றது உங்களுக்கு, இப்போ வந்து ஒரு இண்டஸ்ட்ரியில வந்து ஹெவி மோட்டார்ஸ் எங்க இருக்குன்னு பார்க்கணும். அதோட அப்ளிகேஷன் தான் ஹெவி லோட் அப்ளிகேஷன் சொல்லுவோம். சரிங்களா? அந்த இடத்துல நீங்க வந்து அந்த மோட்டார் ஹெவி டியூட்டி மோட்டார்ஸ் வந்து டைரக்டா வந்து கான்ட்ராக்டர் அப்ளிகேஷன்ஸ்ல இருக்கா, ஸ்டார் டெல்டா ஸ்டார்டர் வச்சு ஒர்க் ஆயிட்டு இருக்கா, இல்ல வந்து விஎஃப்டில ஒர்க் பண்றாங்களா அப்படின்னு அப்சர்வ் பண்ணணும் ஃபர்ஸ்ட். அப்ப கான்ட்ராக்டர்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம்னா நம்ம என்ன பண்றோம், அந்த மோட்டரோட ஃபுல் எபிசியன்சி நம்ம வந்து எடுக்கிறோம். சரிங்களா? அப்ப வந்து 50 ஹெர்ட்ஸ் ஃப்ரீக்வன்சில நம்ம வந்து ரொட்டேட் பண்றோம் மோட்டரை வந்து. அப்ப அந்த இடத்துல வந்து நீங்க எதெல்லாம் வாட்ச் பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் அந்த மோட்டரோட கனெக்ட் பண்ணிட்டு கியர் பாக்ஸ் பார்க்கணும். இப்ப அந்த கியர் பாக்ஸ் மெயின்டைன் பண்ணணும். சரிங்களா? கியர் பாக்ஸ்ல வந்து எந்த ஒரு ஆயிலிங் கரெக்டா இருக்கா, வந்து லூப்ரிகேஷன்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கா, அதோட கியர்ஸ் எல்லாம் வந்து கரெக்டா மூவ்மெண்ட்ல இருக்கா, இல்ல வைப்ரேஷன் ஆகாம இருக்கா, பிளஸ் வந்து இதெல்லாம் நீங்க வந்து கரெக்டா வாட்ச் பண்ணணும். வந்து கியர் பாக்ஸ் மெயின்டெனன்ஸ்ங்கிறது கரெக்டா இருக்கணும் ஹெவி லோட் அப்ளிகேஷன்ஸ்ல. சரிங்களா? அப்புறம் அதுக்கப்புறம் மோட்டார் சைடுன்னு பாத்தீங்கன்னா, மோட்டார் வந்து நீங்க கனெக்ஷன் பண்ணிருக்கிறது ஸ்டார்டர்ல கனெக்ஷன் பண்ணிருக்கீங்களா, பண்ணிருக்காங்களா பாக்கணும். அப்படி வந்து நமக்கு வந்து அந்த லோட் அப்ளிகேஷன்ல வந்து நம்ம வந்து மேக்ஸிமம் வந்து விஎஃப்டியை கொண்டு விஎஃப்டி சஜஸ்ட் பண்ணோம்னா, நம்ம வந்து விஎஃப்டி த்ரூ வந்து ஹெவி டியூட்டி அப்ளிகேஷன்லாம் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணோம்னா வந்து கண்டிப்பா வந்து பவர் சேவிங் வந்து பண்ணலாம். சரிங்களா? அப்போ வந்து ஹெவி டியூட்டி அப்ளிகேஷன்ஸ்ல நீங்க வந்து ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டியது கியர் பாக்ஸ். சரிங்களா? கியர் பாக்ஸ்ல ப்ராப்பர் லூப்ரிகேஷன்ஸ், ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ், கியர்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கா வந்து பார்க்கணும். வைப்ரேஷன்ஸ் ஆகாம இருக்கா அப்படின்னு பார்க்கணும். வைப்ரேஷன் ஆகாம இருந்தா லோடு வந்து இன்க்ரீஸ் ஆகாம இருக்கும். சரிங்களா? கண்டிப்பா நீங்க வந்து ஹெவி லோட் அப்ளிகேஷன்ஸ்ல வந்து விஎஃப்டியை கண்டிப்பா அரேஞ்ச் பிக்ஸ் பண்ணுங்க. விஎஃப்டி த்ரூ நீங்க வந்து ஆப்ரேட் பண்ணீங்கன்னா வந்து கரெக்டா இருக்கும். சரிங்களா? இப்போ வந்து நீங்க வந்து அதுலயும் வந்து ஸ்பீடை வந்து கண்ட்ரோல் பண்ற அப்ளிகேஷனா இருந்தா ஹெவி லோட் அப்ளிகேஷன்ல இந்த இவ்வளவு ரொட்டேஷன்ஸ் வந்து எனக்கு தேவையில்ல, இவ்வளவு லோடு வந்து எனக்கு தேவையில்ல, எனக்கு வந்து ஸ்பீடை வந்து கம்மி பண்ணி எனக்கு வந்து இவ்வளவு ஹெவி லோட்ஸ் வந்து தேவையில்ல அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்க விஎஃப்டில வந்து ஃப்ரீக்வன்சி வந்து அட்ஜஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து லோடு வந்து கம்மியாயிடும். நீங்க லோட கம்மி பண்ணிறப்போ உங்களோட ஆம்பியர் ரேட்டிங் வந்து கம்மி ஆகுறதுனால உங்களுக்கு வந்து பவர் கன்சப்ஷன்ல வந்து இது ஒரு பிளஸ் பாயிண்டா இருக்கும். சரிங்களா? அடுத்தது வந்து ஸ்டார் டெல்டா கனெக்ஷன்ஸ். இப்ப அப்ளிகேஷனை பொறுத்து கனெக்ஷன்ஸ் வந்து அந்த கனெக்ஷன் நம்ம சேஞ்ச் பண்ணணும். சரிங்களா? இப்போ வந்து ஹெவி டார்க்கு உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் அப்ல வந்து எனக்கு வந்து ஒரு மிஷினுக்கு வந்து எனக்கு ஸ்பீடு மட்டும் தான் வேணும், எனக்கு வந்து இந்த மோட்டர் வந்து ஸ்பீடா ரொட்டேட் ஆனா மட்டும் போதும், அதுல வந்து எந்த ஒரு டார்க் எனக்கு வந்து எந்த ஒரு லோடு வந்து கொடுக்கறதுக்கான அவசியம் இல்ல. இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து ஃபேனோட ஒர்க் என்ன, உங்களுக்கு வந்து ஏர் வந்து ஃப்ளோ ஆகி நமக்கு ஏர் ஃப்ளோக்காக மட்டும் யூஸ் பண்ணுவோம். அப்ப அந்த இடத்துல எல்லாம் வந்து நமக்கு வந்து ஸ்பீடு தான் தேவை, ஆர்பிஎம் தான் இன்க்ரீஸ் ஆகணும் தவிர நமக்கு வந்து லோடு கேப்பபிலிட்டி வந்து நமக்கு வந்து அதிகமா தேவையில்லை. சரிங்களா? அப்போ வந்து டார்க் வந்து நமக்கு வந்து இனிஷியலா வந்து அதிகமா தேவைப்படாது. அந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ் வந்து நீங்க கண்டிப்பா சூஸ் பண்ணணும். சரிங்களா? இப்போ வந்து எனக்கு வந்து ஸ்பீடு மட்டுங்கிற தேவைங்கிற அப்ளிகேஷன்ஸ்ல வந்து சிப் வந்து ரொட்டேட் மட்டும் பண்ணா போதும். இப்போ வந்து ஏதோ ஒரு அப்ளிகேஷன் ரொட்டேஷனோ இல்ல வந்து எனக்கு வந்து ஸ்பீடோ அது மட்டும் போதும், அது வந்து ஒன்லி ரொட்டேஷன் பர்பஸ்க்காக மட்டும் நீங்க யூஸ் பண்ணுங்க, அந்த இடத்துல வந்து ஸ்டார் கனெக்ஷன்ஸ் யூஸ் பண்ணுங்க. இப்ப எனக்கு வந்து லோடு வேணும், எனக்கு இந்த இடத்துல கண்டிப்பா லோடு வேணும், மோட்டர் வந்து ஃபுல் லோடு, எனக்கு வந்து ஃபுல் லோடு வந்து எனக்கு வந்து அச்சீவ் பண்ணணும், அப்பதான் எனக்கு வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து ஒர்க் ஆகும் அப்படின்னு அந்த மாதிரி அப்ளிகேஷன் வந்து டெல்டா கனெக்ஷன் வந்து நீங்க வந்து சஜஸ்ட் பண்ணுங்க. நார்மல் அப்ளிகேஷன்ல டெல்டா கனெக்ஷன்ல இருந்துன்னா அதை வந்து ஸ்டார் கனெக்ஷன்ல மாத்துங்க. ஏன்னா நம்ம வந்து ஸ்டார் கனெக்ஷன்ல இருந்து டெல்டா கனெக்ஷன் போறப்ப டெல்டா கனெக்ஷன் வந்து ஃபுல் எனர்ஜி நம்ம வந்து மோட்டரோட ஃபுல் எனர்ஜி நம்ம வந்து எடுத்துறோம். அப்போ வந்து பவர் கன்சப்ஷன்லயும் நம்ம வந்து ஃபுல் கன்செப்ட் பவரையும் நம்ம வந்து யூட்டிலைஸ் பண்றோம். ஆனா வந்து நீங்க ஸ்டார் கனெக்ஷன் போறப்ப நம்மளால வந்து ஆஃப் ஆஃப் த எனர்ஜியை வந்து நம்ம வந்து கன்சூம் மத்தில வந்து ரெடியூஸ் பண்ண முடியும். அதுக்கான எக்ஸாம்பிள் நான் வந்து இந்த வீடியோலயே நான் உங்களுக்கு வந்து அட்டாச் பண்றேன். சரிங்களா? அடுத்தது ப்ரோக்ராம் மாடிஃபிகேஷன்ஸ். ப்ரோக்ராம் மாடிஃபிகேஷன்ஸ் வச்சு எப்படி வந்து நம்ம பவர் கன்சியூம் பண்றது அப்படின்னா, இப்ப பாருங்க, இப்போ கன்வேயர்ஸ் எல்லாம் இருக்கும். இப்போ இண்டஸ்ட்ரி எடுத்தீங்கன்னா வந்து ஏதோ ஒரு நீங்க ஒரு ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங் தான் பண்ணுவீங்க. அந்த ப்ராடக்ட் வந்து ஏதோ ஒரு மூவ்மெண்ட்ல இருக்கும். சரிங்களா? இப்போ வந்து கன்வேயர் மூவ்மெண்ட்ல இருக்கும், ஏதோ ஒரு அதுல வந்து நிறைய ப்ராசஸ் நடக்கும். சரிங்களா? அப்போ வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து கன்வேயர்ல ஏதோ ஒரு கன்வேயர்ல வந்துட்டு இருக்கப்ப அந்த இடத்துல வந்து இப்ப நீங்க ஒரு 2 ஆப்ஜெக்ட் எடுத்துட்டீங்க, 2 ஆப்ஜெக்ட் 3 ஆப்ஜெக்ட் எடுத்துட்டீங்க, கன்வேயர் வந்து எம்டியா வந்து ரொட்டேட் ஆயிட்டு இருக்கு. அந்த நேரத்துல வந்து அங்க ஒரு நீங்க ஆப்ஜெக்ட் சென்சார் வச்சு அதுக்கப்புறம் ஆப்ஜெக்ட் எதுவும் வரல, உங்களுக்கு வந்து ஆப்ஜெக்ட் உங்களோட ப்ராடக்ட் எதுவும் வரல, அதுல வந்து ஏதோ ஜாப் ஒர்க் நடக்கிற மாதிரி நீங்க ப்ரோக்ராம் பண்ணிருக்கீங்கன்னா ஆப்ஜெக்ட் எதுவும் வராதப்ப நீங்க வந்து கன்வேயர் வந்து எம்டி கன்வேர்ஸ் ரொட்டேட் ஆயிட்டு இருக்குள்ள அந்த மாதிரி இதுக்கு ஒரு சென்சார் போட்டு ப்ரோக்ராம் மாடிஃபை பண்ணி அந்த கன்வேர்ஸை நீங்க வந்து ஆஃப் பண்ணிடலாம். சரிங்களா? எம்டி பர்பஸ் வித்தவுட் பர்பஸோட எந்த ஒரு மோட்டார்ஸ் வந்து ஆன் கண்டிஷன்ல இருந்தாலும் அதை நீங்க ப்ரோக்ராம் மாடிஃபிகேஷன் பண்ணி அதை நீங்க வந்து ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரோக்ராம் சைட்ல இருந்து வந்து பவர் கன்சப்ஷன் வந்து ரெடியூஸ் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? ப்ரோக்ராம் மாடிஃபிகேஷன்ங்கிறது பவர் கன்செப்ட்ல என்ன பொறுத்த வரைக்கும் ப்ரோக்ராம் மாடிஃபிகேஷன் வந்து நம்பர் 1 கான்செப்ட் சொல்லுவோம். சரிங்களா? நம்ம வந்து 100% வந்து பவர் கன்செப்ஷன்ல இது ஒன் ஆஃப் த மேஜர் ரோலா இருக்கும் ப்ரோக்ராம் மாடிஃபிகேஷன். சரிங்களா? இப்ப நான் வந்து ஸ்டார் டெல்டா கனெக்ஷனை வச்சு எப்படி வந்து நம்ம லோட வந்து ரெடியூஸ் பண்றோம் அப்படிங்கிறதுக்கு நான் வந்து ப்ராக்டிகல் வீடியோ வந்து உங்களுக்கு நான் வந்து பண்ணி காட்டுறேன். சரிங்களா? இப்ப இண்டஸ்ட்ரியில வந்து ஸ்டார் டெல்டா கனெக்ஷனை வச்சு எப்படி வந்து நம்ம வந்து பவர் கன்சப்ஷன் வந்து ரெடியூஸ் பண்றது அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். ஒரு மோட்டார்னு எடுத்துட்டீங்கன்னா, ஹெவி டியூட்டி மோட்டார்னு எடுத்துட்டீங்கன்னா அதுல வந்து மேஜரா 2 கனெக்ஷன்ஸா இருக்கும். ஒன்னு வந்து ஸ்டார் கனெக்ஷன், இன்னொன்னு வந்து டெல்டா கனெக்ஷன்.
அதுல வந்து ஸ்டார் கனெக்ஷன் வந்து நம்ம வந்து நமக்கு வந்து ஸ்பீடு ஆர்பிஎம் ஸ்பீடு மட்டும் வேணும் அப்படிங்கிற இடத்துல வந்து நம்ம வந்து ஸ்டார் கனெக்ஷன் யூஸ் பண்ணுவோம். லோடு வேணுங்கிற இடத்துல வந்து நம்ம வந்து டெல்டா கனெக்ஷன் யூஸ் பண்ணுவோம். இதான் வந்து மேஜர் கான்செப்ட். சரிங்களா? இப்போ வந்து இந்த மோட்டருக்கு நான் வந்து ஸ்டார் கனெக்ஷன் கொடுக்குறேன். ஸ்டார் கனெக்ஷன் கொடுத்த பிறகு ஃபர்ஸ்ட் இந்த வந்து மோட்டர் வந்து டெல்டா கனெக்ஷன்லயும் ஒர்க் பண்ணி காட்டுறேன், ஸ்டார் கனெக்ஷன்லயும் நான் வந்து ஒர்க் பண்ணி காட்டுறேன். சரிங்களா? இப்போ வந்து இந்த மோட்டருக்கு நான் வந்து ஸ்டார் கனெக்ஷன் கொடுத்துருக்கேன். அப்ப இந்த மோட்டர் வந்து எவ்வளவு லோடு இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் காட்டுறேன். சரிங்களா? இப்ப இதான் வந்து நம்ம 15 HP மோட்டரு. சரிங்களா? இதை வந்து நான் VFD மூலமா நான் வந்து கண்ட்ரோல் ஆப்ரேட் பண்ண போறேன். சரிங்களா? இப்ப இந்த மோட்டர் நான் வந்து ஆன் பண்றேன். இப்ப இந்த மோட்டர் வந்து ஆன் கண்டிஷனுக்கு வந்துருச்சு. இப்ப இதுல நான் வந்து ஆம்பியர் செக் பண்றேன். சரிங்களா? லோடு செக் பண்றேன். பாருங்க எவ்வளவு ஆம்பியர் எடுக்குது. இப்ப பாருங்க, நல்லா வாட்ச் பண்ணுங்க. எவ்வளவு ஆம்பியர்? 2.0. 15 HP மோட்டரு டைரக்டா ஸ்டார் கனெக்ஷன்ல வந்து 2 ஆம்பியர் தான் இருக்குது. எனக்கு வந்து ஃப்ரீக்வன்சி வந்து நான் 20 ஃப்ரீக்வன்சில வச்சிருக்கேன். சரிங்களா? இப்ப இதோட இதோட ஃபுல் லோடு வந்து 21.1. சரிங்களா? 21 ஆம்பியர் இதோட ஃபுல் லோடு. ஆனாலும் வந்து இது ஸ்டார் கனெக்ஷன்ல வந்து எனக்கு வந்து வெறும் 2 ஆம்பியர் தான் எடுக்குது. இந்த மாதிரி அப்ளிகேஷன்ல வந்து நீங்க வந்து கனெக்ஷன்ஸை மாத்துனீங்கன்னா அப்போ வந்து உங்களுக்கு வந்து இது வந்து வேஸ்டா போற ஒரு 10 ஆம்பியர் வந்து உங்களுக்கு வந்து சேவ் ஆயிடுறதுனால உங்களுக்கு வந்து பவர் கன்சப்ஷன் வந்து கண்டிப்பா வந்து ரெடியூஸ் ஆகும். சரிங்களா? இப்போ நான் இதை நான் டெல்டா கனெக்ஷன்ல மாத்தி உங்களுக்கு நான் கனெக்ஷன் பண்ணி காட்டுறேன். சரிங்களா? இப்ப இந்த மோட்டருக்கு நான் வந்து டெல்டா கனெக்ஷன் பண்ணிருக்கேன். சரிங்களா? இந்த மோட்டர்ல முன்னாடி ஸ்டார் கனெக்ஷன்ல எவ்வளவு லோடு இருக்குன்னு உங்களுக்கு காட்டியிருந்தேன். 2.1 ஆம்பியர் எடுத்துருந்துச்சு. இப்ப இதே இதுக்கு நான் வந்து டெல்டா கனெக்ஷன் பண்ணிருக்கேன். இந்த கனெக்ஷன் பாத்துங்க, இதான் வந்து டெல்டா கனெக்ஷன். ஓகேங்களா? இதை VFD மூலமா ரன் பண்றேன். சரி, ரன் பண்ணிருக்கேன். இப்ப பாருங்க, இதுல நான் லோடு செக் பண்றேன். இப்ப பாருங்க எத்தனை ஆம்பியர் எடுக்குது? 7.8. ஓகேங்களா? 7.8 ஆம்பியர் எடுக்குது. முன்னாடி எவ்வளவு எடுத்துச்சு? 2.1 ஆம்பியர் எடுத்துச்சு. அப்போ வந்து நமக்கு வந்து 6 ஆம்பியர் வந்து வேரியேஷன் இருக்கு. இப்போ நம்ம வந்து நார்மல் அப்ளிகேஷன்ல நம்ம வந்து 6 ஆம்பியர் வந்து நம்ம வந்து ரெடியூஸ் பண்றோம். அப்போ நமக்கு பவர் கன்சப்ஷன் வந்து கண்டிப்பா ரெடியூஸ் ஆகும். இந்த மாதிரி அப்ளிகேஷனை பார்த்து நீங்க வந்து கனெக்ஷன்ஸை சேஞ்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து பெனிஃபிட்டா இருக்கும். பவர் கன்சப்ஷன் ரெடியூஸ் ஆகும். ஓகே, தேங்க்யூ.